சில்லி சிக்கன் எப்படி செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுக்கிறேன். பிறகு அதே அளவு சமமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிறேன். பெப்பர் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட்டினமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேசாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா சிக்கனும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. 30 நிமிஷம். 5 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி 1, பூண்டு சைஸ்க்கு இஞ்சி 1 எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இஞ்சியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. பூண்டு இஞ்சி இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குடமிளகாய் கட் பண்ணுறேன். இந்த குடமிளகாவை சில்லி சிக்கனுக்கு எந்த சைஸில் குடமிளகாய் தேவையோ அந்த சைஸில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரெண்டாவது குடமிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 2 குடமிளகாய் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு குடமிளகாய் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நான் வீடியோவில் காட்டின மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக கட் பண்ணாமல் 4 துண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஒரு லேயராக பிரித்து எடுத்துக்கோங்க. சில்லி சிக்கனுக்கு வெங்காயம் இப்படி தான் நம்ம பண்ணணும். வெங்காயம் முடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்து அது சரிவு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 துண்டா. கடாயை சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 30 நிமிஷம் நம்ம ஊற வச்ச சிக்கன் இப்போ ஊறி முடிஞ்சிருச்சு. அந்த சிக்கனை நம்ம வறுத்து எடுத்துப்போம்.
எல்லா சிக்கனும் இப்போ வறுத்து எடுத்து முடிச்சிட்டேன். இப்போது வறுத்தெடுத்த சிக்கனை நம்ம அடுத்து சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சதை போட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. நான் செய்கிற அளவு 5 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் தாராளமாக செய்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் சில்லி சாஸ் ஆட் பண்ணலாம். சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. டொமேட்டோ சாஸ் இதுவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் இது 3 டேபிள் ஸ்பூன். என்கிட்ட வினிகர் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. வினிகர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பிளாக் பெப்பர் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இது 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து சிக்கன் வறுத்தெடுத்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கணும். சிக்கனை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் ஆனியன் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா ஆனியன் ஸ்ப்ரிங் ஆட் பண்ணுங்கள். நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஆனியன் ஸ்ப்ரிங் இல்லை. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய உங்களுக்கு குக்கிங் வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.